எல்லோருக்கும் வணக்கம். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். செவ்வாய்க்கிழமை இரவுக்குள் நிலைவாசலில் இதை வையுங்கள். அக்கம் பக்கம் உள்ளவர்கள் தொல்லை குறையும், கெட்ட சக்தி உங்கள் வீட்டை அணுகாது, கடன் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கேன் இல்லைங்களா? அது என்னன்னு பார்க்கலாம். நிறைய பேர் இதை நம்மளுடைய வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிற விஷயத்தை நல்லதே நடக்கும். இது நம்ம எப்போவுமே ஒரு விசேஷம் எப்போவுமே குழந்தைங்களுக்கு மொட்டை அடித்து காது குத்துறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பார்த்திங்கன்னா அவங்கவுங்க ஒரு குலதெய்வத்துக்கு காவு கொடுக்கறதுக்கு பழக்கம் இருக்காது, ஒரு குலதெய்வத்துக்கு காவு கொடுக்குற பழக்கம் இருக்கும். அந்த காவு என்பது என்ன ஆகும்னா, நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, எதனா ஒரு விசேஷத்துக்கு கிளம்பும் போதோ இல்லை ஒரு திருமணம் விஷயத்துக்கு போகும்போதோ, திருமணத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணும் பொழுதோ ஒரு ரத்த காயம் பட்டுச்சுன்னா உடனே நம்ம எல்லோரும் என்ன வார்த்தை சொல்லுவோன்னு பார்த்திங்கன்னா, ரத்த காவெல்லாம் வாங்குது, நம்ம போகிற விஷயம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறது உண்டு இல்லைங்களா? அந்த மாதிரி விஷயத்தில் ஒன்று தான். அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா, குழந்தைங்களுக்கு நிறைய கோவிலுங்களில் கொஞ்சம் பேருக்கு தான் அந்த பலி கொடுக்குற பழக்கம் கிடையாது, மற்ற பேருங்களுக்கு பலி கொடுக்குற பழக்கம் இருக்கும். அந்த பலி கொடுக்குற விஷயம் மாதிரி தான் இப்போ நான் சொல்கிறது. அந்த சேவலை பலி கொடுத்துட்டோம்னா அந்த இரத்த காவு நம்ம இப்போ ஒரு வேற்று மதத்தினர் ஒன்று இது சொன்னாங்க, அதையும் நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன். என்ன பண்ணுவாங்களா, அவங்க புதுசாக கொடுத்தனம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு கோழியை காவை கொடுத்து வாசலில் அதோடைய ரத்தத்தை ரோட்டில் விடுவாங்களாம். அந்த ரத்தத்தை எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் 4 மூலையிலையும் வைப்பாங்களாம். ஆனால் நமக்கு அது செய்யவே மாட்டோம். அதை நான் உறுதியாக சொல்கிறேன். ஏன்னா நம்ம கிரகப்பிரவேசம்னாலே நம்ம ரொம்ப சுத்தபத்தமாக ரொம்ப க்ளீன்லெஸ்ஸாக நான்வெஜ் அசைவம்லாம் அன்றைக்கி சமைக்க மாட்டோம், ரொம்ப சுத்தமாக இருப்போம். ஆனால் அவங்க சொல்கிறது பார்க்கும் பொழுது ஒரு ரத்தக்காவுன்றது நம்ம கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த 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 கோழி அவங்க அடித்து சாப்பிட மாட்டாங்களாம், வேறு யாருக்கு அது கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி செஞ்சிட்டோம்னா நம்மளுக்கு அந்த எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போயிடுமா. ஏன்னா ஒரு கெட்ட சக்தி நம்ம வீட்டை தேடி வருதுன்னா அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரத்தத்தை பார்த்த உடனே அது அந்த இடத்த விட்டு போயிடும்ன்றது ஒரு ஐதீகம். அதனால தான் அந்த விஷயத்தை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. சரி, ஓகே, அதை செய்யறாங்க. இப்போ நம்ம வீட்டில் எப்பவுமே என்ன பண்ணுவோம், ஒரு காவு கொடுக்கணுன்னாலே நம்ம என்ன செய்வோம்னா, பூசணிக்காய் ஃபஸ்ட்டு பூசணிக்காவை என்ன பண்ணுவோம், கட்டமாக கொஞ்சம் அரிஞ்சு அது உள்ளே நிறைய குங்குமத்தை கொட்டி கொஞ்சம் 1 ரூபாய் நாணயமோ 2 ரூபாய் நாணயமோ அதெல்லாம் போட்டு நம்ம நடுரோட்டில் உடைப்போம். அதை உடைக்கும் பொழுதே அது சிதறது இல்லைங்களா? அந்த நேரம் என்ன ஆகும்னா, நம்ம ஒரு உயிர் பலி கொடுக்குற மாதிரி சமமாக அந்த பூசணிக்காய் கொடுக்கறது. ஆனால் அதை விட்டுட்டு அதோடு விடக்கூடாது. இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க, அதை நடுரோட்டிலே விடாதீங்க, வண்டி வழிக்கு கீழே விடுறாங்க, ஓரமாக நவுத்தி போட்டுருங்கன்னு. அதை நம்ம செஞ்சிடுறோம். அந்த முதல் பலி அதை செய்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, தேங்காய் சிதறுக்காய் உடைக்கும் பொழுதும் அந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம நல்லா முடித்து தரணும் அப்படின்றதுக்காக. தொழில் ஸ்தாபனம் அப்படின்னாலே தொழில் செய்கிற இடத்துல இந்த விஷயங்கள்லாம் நம்ம செய்வோம். சரிம்மா, வீட்டுக்கு என்னம்மா செய்கிறது? நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பூசணிக்காயை அரிஞ்சு அதில் குங்குமத்தை தடவி 2ஆக கட் பண்ணி குங்குமத்தை தடவி 2 பக்கமும் வச்சுருப்பாங்க. வீடுங்கள்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க சின்ன பூசணிக்காவை. இது செவ்வாய்க்கிழமையில் நம்ம செஞ்சுக்கிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நல்லதெல்லாம் நடக்குங்க. நம்ம வீட்டில் இருக்கிற அந்த திருஷ்டி விலகும். அந்த சொல்லுவாங்கள்ல, நம்ம ஏதோ ஒன்று நம்ம வீட்டுக்கு ஒரு கெட்ட சக்தி ஒன்று உள்ளே போடுற மாதிரி இருக்குது, இந்த கெட்ட சக்தி நைட்டில் எனக்கு அமுக்கிற மாதிரி இருக்குது, இந்த கெட்டது எனக்கு கனவுல வருது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாம் இது ஒரு நல்ல நிவர்த்தியாக இருக்கும். ஆனால் இப்போ நான் சொல்ல போகிறது என்னென்னா, எலுமிச்சம்பழம் இருக்குது இல்லைங்களா? அந்த எலுமிச்சம்பழம் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, எப்பேற்பட்ட எந்த பாதிப்பாக இருந்தாலும் எந்த மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும் அந்த எலுமிச்சம்பழத்தை 2ஆக அரிஞ்சிக்கோங்க. அந்த அரியும் பொழுதே குங்குமம் எடுத்துகிட்டு போய் வாசல்லே கூட உக்காந்துக்கோங்க. உக்காந்துக்கிட்டு ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்க, ஒரு பக்கம் மஞ்சள் ஒரு பக்கம் குங்குமம் வைக்கிறீங்க. அந்த மாதிரி வைக்காதீங்க. 2 பக்கமுமே குங்குமம் தடவி வைக்கிறது தான் நம்மளுடைய பழக்கம். இதை நிலைவாசலில் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை மறந்துடாமல், இது பிள்ளைங்க தெரியாத பிள்ளைங்களுக்கு கூட இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள், உண்மையாக சொல்கிறேங்க, நல்லதே நடக்கும் இதை செய்யும் பொழுது. இப்போ அக்கம் பக்கம் இருக்கிறவங்க ரொம்ப டென்ஷன் கொடுக்குறாங்கம்மா, நான் எந்த பிரச்சனையும் போகக்கூடாது, நான் உண்டு என் வேலை உண்டுண்டாமா இருக்கிறேன், ஆனால் அவங்க எனக்கு ப்ராப்ளம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, எனக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்கன்றவங்களுக்கும், இல்லை மேலே மாடியில் இருக்கிறவங்க எனக்கு பிரச்சனை பண்ணுறாங்கன்றதுக்கும், இல்லைன்னா உங்களுக்கு என்ன நல்ல சம்பளம், 3 பேர் சம்பளம், உங்கள் வீட்டில் 2 பேர் சம்பளம், உங்கள் வீட்டுக்கார் ஒருத்தர் சம்பளம் வாங்கினாலும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நல்லா செலவு பண்ணி நல்லா ஆடம்பரமாக இருக்கிறீங்க அப்படின்னு
அப்படின்னு சொல்கிறவங்க கிட்டேருந்து காப்பாற்றுறதுக்கும், அடுத்தது ஏதாவது ஒரு கெட்ட சக்தி அதற்காக தான் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிலைவாசலில் பச்சை மிளகா கூட எலுமிச்சம்பழத்தை கோர்த்து கட்டி வைப்பாங்க. இந்த கெட்ட சக்தி எதுவும் நம்ம வீட்டுக்குள்ளே வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான். இப்போ நம்ம வெளியில் எங்கன்னா போகிறோம் வரோம், அப்போ நம்ம காலோடு அதுக்காக தான் போட்டுக்கிற செப்பலை வீட்டு உள்ள வரைக்கும் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறது. அதில் நம்ம மெரிச்சிக்கிட்டு வந்துடுவோம். அதனால் அந்த செப்பலை வாசல்லே விட்டுட்டு போகணும். சரி, இப்போ நான் அதை சொல்ல வந்ததை சொல்கிறேன். எலுமிச்சம்பழத்தை அறியறீங்களா? அது மேலே 2 பக்கமும் குங்குமத்தை தடவி நிலைவாசலில் வச்சுருங்க. மனசார நீங்கள் அறியும் போதே ஏதோ ஒரு காவு கொடுக்குற மாதிரி நினச்சிக்கோங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஒரு எலுமிச்சம்பழமே 1000 தலையை காவு கொடுத்ததுக்கு சமம்னுவாங்க. ஒரு எலுமிச்சம்பழத்தை அறிஞ்சு அதில் 2 பக்கமும் குங்குமம் தடவி அது மேலே முடிஞ்சால் வெண்கடுகு உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அந்த எலுமிச்சம்பழத்து மேலே 4 வெண்கடுகு தூவி வச்சு பாருங்களேன். உண்மையாக சொல்கிறேங்க, நம்மளுக்கு அந்த எந்த பாதிப்புமே நம்ம வீட்டுக்கு இருக்காது. எந்த ஒரு இரத்த காயமோ ஏதாவது ஒரு நம்ம வீட்டுக்கு ஒரு ஏதோ ஒன்று சொல்லுவாங்கள்ல, தலைக்கு வர்றது தலைப்பாகையோடு போயிடுச்சின்னு, அந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம வீடு. நம்ம வீட்டுக்கு நாம் தாங்க காவல், நம்ம தான் போட்டுக்கணும். நம்ம அதை சுற்றி நம்மளுக்கு ஒரு அரண் மாதிரி நம்ம போட்டுக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யும் பொழுது நிலைவாசலில் எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் இந்த முடிஞ்சால் உங்களுக்கு பூசணிக்காய் கிடைக்குதுன்னா பூசணிக்காய் வாங்கினது கூட 2ஆக கட் பண்ணி குங்குமம் தடவி செவ்வாய்க்கிழமையில் வைங்க. இந்த மாதிரி விஷயங்கள். அடுத்தது திருஷ்டி சுற்றி போடுறீங்கன்னா இன்னைய தினத்தில் செவ்வாய்க்கிழமையில் பிள்ளைங்களுக்கு திருஷ்டி கழியுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும். அதுக்கப்புறம் விளக்கேற்றி வைக்கிறதும் நல்லது நடக்கும். விளக்கேற்றனாலே ஒரு சிலர் பயந்துருவாங்க, இவங்க வீட்டில் ரொம்ப மங்களகரமாக இருக்காங்க, இவங்க ரொம்ப சுவாமி பக்தியாக இருக்காங்க, இவங்ககிட்ட எந்த ஒம்பும் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துருவாங்க. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு துர்க்கை அம்மனுக்கு மணி 3-4:30 ராகு காலத்தில் போயிட்டு எலுமிச்சம்பழம் விளக்கு போட முடியலன்னா பரவாயில்ல, சாதா விளக்காது 2 விளக்கு ஏற்றி வச்சுட்டு வாங்க. நல்லதே நடக்கும், நம்மளுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும். அதே மாதிரி நம்ம இந்த இடத்துக்கு பக்கத்தில் அடிச்சுக்கிறாங்க, சண்டை சாடியாக இருந்துட்டு இருக்குது, அவங்களுக்கு கூட இந்த எலுமிச்சம்பழத்தை நீங்கள் அதே மாதிரி 4 ஒரு எலுமிச்சம்பழத்தை 4ஆக கட் பண்ணி அதில் குங்குமம் தடவி அதை 4 நம்ம வீட்டில் அந்த எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுறணும். இப்போ எப்படி நான் சொன்னேன், கோழி காவை கொடுத்து அந்த ரத்தத்தை பிழிஞ்சு விட்டுறாங்கன்னு, அந்த மாதிரி இந்த எலுமிச்சம்பழ சாரை பார்த்துட்டு கெட்டது எதுவுமே நம்ம வீட்டுக்கிட்ட அணுகாது. தெய்வங்கள் வரும், தெய்வங்கள் தாராளமாக இருக்கும். ஏன்னா எலுமிச்சம்பழத்திலே தெய்வம் வசிக்கிறதா தான் அர்த்தம். அந்த தெய்வத்தை அந்த எலுமிச்சம்பழத்தை நம்ம அறிஞ்சு குங்குமம் தடை வைக்கிறது மூலியமாக நம்ம வீட்டுக்கு நல்லது மட்டுமே நடக்கும். இதை நீங்கள் தொடர்ந்து பின்பற்றிட்டு வாங்க. இது எத்தனை நாளைக்குமா இருக்கலாம் நிலைவாசலில் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்களுக்கு ஒரு 3 நாள் இருக்கலாம். இப்போ செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி நீங்கள் வைக்கிறீங்கன்னா புதன் வியாழக்கிழமை எடுத்து தூக்கி போட்டுருங்க. அது ஒன்றும் நம்ம கால்படாத இடத்துல போடணும் அப்படிலாம் எதுவும் கிடையாது. எங்கே வேணாலும் தூக்கி போட்டுடலாம் அந்த எலுமிச்சம்பழத்தை. அந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது சில பேர் கேட்டிருக்கீங்க இந்த விஷயத்தை, என்னென்னா எலுமிச்சம்பழத்தில் குங்குமம் தடவி வைக்கிறோமா எலி இழுத்துட்டு போயிடுதுமான்னு. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் தடவி வைக்கிறத உங்களுடைய கடமையை நீங்கள் செய்யுங்க. 10 நிமிஷம் இருந்தால் கூட போதும், அது நல்லது மட்டுமே நடக்கும். வெற்றி நிச்சயம். வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்.